கன்னி ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கீங்க. நீங்கள் சுகமாக போய் உட்கார போறீங்கன்னு அர்த்தம். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே, அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே உங்கள் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம், அதாவது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பாக்யஸ்தானத்தில். இந்த வருடம் பிறக்குவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே கன்னியா லக்னத்தில் பிறக்குது. அப்போ உங்க ராசியிலேயே பிறக்கிறது லக்னமாக. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வருடம் சூப்பரா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த வருடத்தினுடைய முதல் நாளே உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் எது வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு. சுகமாக நீங்கள் இருப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை டெசிஷன் மேக்கிங்கையும் எடுப்பீங்க. சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அப்போ 4ஆம் இடத்தில் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன சாராம்சம் இருக்கிறதோ அதையெல்லாம் செயல்படுத்துவீர்கள் இந்த வருடம். அது இந்த ஜனவரி ஒரு தொடக்க புள்ளியாக உங்களுக்கு அமையும். அப்போ உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறும். அந்த சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு 2க்குரியவன், 9க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறது. வலிமையான ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கான அடித்தளத்தை நிச்சயமாக அமைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த ஜனவரி மாதமே நிறைய விஷயங்கள் உங்க காதுக்கு வரும். நல்ல நல்ல விஷயங்கள் உங்க காதுக்கு வரும். பணம் பொருளாதார ரீதியில் சூப்பராக இருக்க போகுது. பணம் நன்றாக இருக்க போகுது. பாக்கியம் கிட்டும். அப்போ 2025 கிடைக்காத சில விஷயங்கள் 2026 கிடைக்க போகிறது. மன மகிழ்ச்சி, சந்தோஷத்துடன் இருப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். என செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெறுவது ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றத்துக்குண்டான வழிவகுக்கும் உங்களுக்கு. அப்ப எண்ணம் நல்லா இருக்க போகுது, சிந்தனை ஓட்டங்கள் நல்லா இருக்க போகுது. நீங்க நார்மலாவே இந்த கன்னிராசி என்பவர்கள் நல்ல புத்திசாலித்தனம் மிக்கவர்கள். அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டீங்க. பேச்சு வல்லமை மிக்கவர்கள். காரியத்தில் வெற்றி காணக்கூடிய, அதாவது ஒரு வெற்றி தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறத தீர்மானிச்சுட்டு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள். எல்லா துறைகளிலும் கற்று தேர்ந்தவர்கள். எந்த விஷயம் கேட்டாலும் அதில் ஒரு ஞானோதயம்ங்கிறது இருக்கும். ஏன்னா புதனுடைய ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவு, சமயோகித அதாவது இந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறையில் தேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியில் தான் இருப்பீங்க. அப்போ இந்த மாதம் சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த மாதமாக அமையும். அதாவது உங்களுடைய சுக போகங்களை பெருக்கிக் கொள்வதற்குண்டான அத்தனை விஷயங்கள், தாயை பற்றிய சிந்தனைகள், தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீட்டுக்கானது, நிலம் உள்ளது, ஒரு விவசாய நிலத்தை வாங்குறது, விவசாயத்துக்கு போய் வித்தியாசமான முறையில் ஒரு டெக்னாலஜி புகுத்தி எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வர்றது, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே உங்கள் மனத ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஜனவரி பிற்பகுதி, அதாவது 3வது வாரம், 4வது வாரமெல்லாம் அருமையாக இருக்க போகுது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு போகுது.
அப்போது ஒரு சுபகிரகம் 5ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. 14/1/2026 அன்று சூரிய பகவான் மகரத்துக்கு போகிறார். 12க்குரியவன் 6ல் போகுது, நல்லது தான். விரையாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார், அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறார். 12க்குரியவன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ நிறைய பேர் வெளியில் போய் படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். 12ங்கிறது வெளிநாட்டு தொடர்பு, 5ஆம் இடத்துல போகுது. அப்போ குழந்தைகள் வெளியில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஊரை விட்டு வெளியே போய் அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில், வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இப்போவே இந்த ஜனவரி மாதம் அதிகப்படுத்தும். அதற்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை எடுப்பீங்க. அப்போது நிறைய கிரகங்கள் 5ஆம் இடத்துல போய் 5 கிரகங்கள் இணைய போகுது. அப்போ 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த ஒரு கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்கார அந்த இடம், அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். நிறைய பேர் பூர்வீகத்தில் போய் இருக்கணும், எங்கேயோ இருந்தவங்க கூட பூர்வீகத்தில் வந்து பார்க்கணும், அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது போகக்கூடிய அந்த கொடுப்பினையாவது கொடுக்கும். குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் கடன் உங்கள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். கடன் ஒன்றும் பெருசாக உங்களை இது பண்ணாது. கடன் கட்டிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தான் இந்த மாதம் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ பிடிவாத குணம் இருக்கும். அப்போ அந்த பிடிவாத தன்மையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி தான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ மனைவி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அந்த ஈகோ சென்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கன்னிராசி என்பர்கள். இது மைண்டில் வச்சுட்டாலே போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய தொந்தரவு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் சூப்பராக இருக்க போது பாக்கியம், குழந்தை பாக்கியம், குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள் என 9க்குரியவன் 5ல் வந்து உட்கார்றார். குழந்தை பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில். அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், அதனால சந்தோஷம். கடவுளினுடைய அனுகிரகத்தால், உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால், உங்கள் குல தெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் கிடைத்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த உணர்வு, அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் உண்டு. 10ல் குரு வந்துட்டார், வக்ரமாக இருக்கார். சேஞ்சஸ் வரும், ஏற்றுக்கொள்ளுங்கள். பிடிக்கலையா, இடம் பிடிக்கலையா, மாறுங்க. அப்ளை பண்ணி இன்னொன்று அமைச்சுக்கிட்டு மாறுங்க. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா சூரியனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள். அப்போ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய அனுகிரகம் இப்போ உண்டுன்னு அர்த்தம். தொழில் ரீதியாக சரி, வேலை ரீதியாக சரி, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பாண்டிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும். அரசியல் இதில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். அரசியலில் போயிடலாம், அரசியலில் என்ட்ரி ஆகலாம், அரசியலில் பதவி ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நிச்சயமாக இந்த மாதம் எனக்கு கேது 12ல் இருக்கிறது நல்லது தான். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதெல்லாம் உண்டு. ஏன்னா 12க்குரியவன் ஆன சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லதுதான். ஒரு சிலருக்கு பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நற்செய்தி கொடுக்கக்கூடிய, கடவுளினுடைய தெய்வ சக்தியின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜனவரி மாதம். நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம். உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு தடவை புதன்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் ரொம்ப உங்களுக்கு நல்ல அறிவார்ந்த நுட்பங்கள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும்,
2026 எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.